ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா தமிழ் ஹார்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் முக்கியமான ஆடியோஸ் விட்டிருந்தார். அது என்ன தகவல்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், விட்ரவல் ரிக்வெஸ்ட் அமௌண்ட் கொடுத்தவர்களுக்கு மணி எப்பொழுது வரும்? இந்த மந்த்து எண்டுக்குள்ளே இன்னும் ஒரு 20 டேஸ்க்குள்ளே நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டினா அப்படி கிரெடிட் ஆகலன்னா ஒரு 1 வீக் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் ஐடியில் அண்டு சஸ்பெண்டில் இருக்கிறவங்களாம் மெயில் போட்டிருப்பீங்க. கமெண்டர்ஸுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஐடியெலாம் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அது கிளியராக எடுத்து பார்த்துட்டு அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் எப்படியும் 1 வீக் ஆகிடும். அந்த 1 வீக்குக்கு அப்புறம் உங்கள் ரிக்வெஸ்ட்லாம் எடுத்து ஆக்டிவேஷன் பண்ணி அப்போ உங்களுக்கு தனியாக விட்ராவல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் விடுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது ஒர்க்கு ஓப்பனிங் டேட்டு சொல்லியிருக்காங்க. டேட்னா எந்த நாள் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லலை. உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வீக் சாட்டர்டே சண்டே இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வீக் ஃபஸ்ட்லேயே ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சங்கர் சார் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. தேர்டு விட்ரவல் ரிக்வெஸ்ட் கொடுக்காத நபர்கள். அவங்க ஒரு 700 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க விட்ரவல் கொடுக்கல. அதனால் அவங்களோட ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே 0 ஆகிடும்னு சொல்லிட்டு சங்கர் சார் சொல்லியிருக்காங்க. நீங்களாம் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்களா? இப்போ உங்கள் ஐடியில் இருக்கிற அமௌண்ட் 0 ஆகிருக்காது. அதனால் இதுக்கு மேலேயாவது கரெக்டாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி சங்கர் சார் என்ன சொல்கிறாருன்ட்டு டீட்டெயிலாக கேட்டு வச்சுக்கோங்க. கமெண்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. நெக்ஸ்ட்டு உங்களை யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களோட ஒர்க் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்களா மட்டும்தான் எஸ்பிஓவில் சக்ஸஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு யூடியூபர்ஸுக்கு ஒன் கண்டிஷன் சார் ரிக்வெஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. என்னன்னா, சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்தை பற்றி இப்போ விட்ராவலை பற்றி கொடுக்குறாரு, இல்லாட்டினா பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் பற்றி கொடுக்குறாங்கன்னா அதை கேட்டுட்டு நீங்கள் உடனே யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணணும். சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட்டாக சார் கேட்டிருக்காரு. ஏன்னா சார் ஆடியோ போட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் கழித்து தான் நீங்கள் வீடியோ போடுறதுனால மற்றவங்க இதனால் பாதிக்கப்படுறாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆடியோ போட்டு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறாங்க. நானும் என்ன சொல்கிறேன்னா, சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கமெண்டர்ஸுக்கு ஷேர் பண்ணி அதை ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நிறையா பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. நம்ம வீடியோ போடுவோம், நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம்தான் அங்கே நோட்டீஸ் போர்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சில பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதனால் சார் சொன்னதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு கொண்டு போக பாருங்கள். வீடியோ ஆஃபீஸர் செலெக்ஷன் இன்ஃபர்மேஷன். சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எலிஜிபிலிட்டி உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதாவது என்னால் மீட்டிங் அட்டன் பண்ண முடியும். நிறைய பேர் கொஸ்டின் கேட்டால் அதுக்கு உங்களால் ரிப்ளை பண்ண முடியும், சேட் பண்ண முடியும். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்கள் கைடன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்டிருந்தார். அவர் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் மெயில் போகணுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதையும் மீறி நிறைய பேர் மெயில் போட்டிருக்காங்க.
நேற்று நேற்று மார்னிங் சார் கொடுத்துருந்தாரு. நேற்று மார்னிங் இல்லை, ஆஃப்டர்நூன் கொடுத்துருந்தாரு. நைட்டு 10 o'clock வர மெயில்ஸை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாத யார் நோட்டீஸ் போர்டில் கேட்டுட்டு அதை சரியான முறையில் புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக மெயில் போடுறாங்களோ அந்த மெயிலை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி நிறைய பேர் வந்து மெயில்ஸ் போட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ வந்து நேற்று நைட்டு அந்த 10 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாங்க மெயில் போடுறத. அது 10 o'clock மேலே வர எந்த மெயிலையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சார் சொல்லியிருக்காங்க. அது என்னன்ட்டு அதுவும் இல்லாமல் அதுக்கு அவங்க செலக்ட் பண்ண போகிற மெம்பர்ஸு வந்து 500 மெம்பர்ஸ் தான். நீங்கள் கரெக்டாக எலிஜிபிளாக உங்களுக்கு கீழே எத்தனை பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, உங்களால் கைட் பண்ண முடியுமா, அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு நீங்கள் மெயில் போட்டிருந்துருக்கணும். அப்படி நீங்கள் தவறான முறையில் கண்ட மேனிக்கு மெயில் போட்டிருந்தீங்களா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் பிளாக் ஐடி அண்ட் சஸ்பெண்ட் ஐடி, நீங்கள் எப்படியும் நம்ம ஐடி வந்து இது ஆக்டிவேஷன் பண்ணுவாங்களோ இல்லை என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டுருப்பீங்க. அது எனக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா அது தெளிவாக கேட்டுக்கோங்க. எப்படியும் யாராவது ஒருத்தர் பிளாக்கில் சஸ்பெண்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சரியான முறையில் எஸ்பிஓவுக்கு மெயில் பண்ணியிருந்தீங்களா உங்களோட ஐடி கண்டிப்பாக ஆக்டிவேஷன் ஆகும். அதுவும் இல்லாமல் உங்களோட ஒர்க்கிங் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு 0 ஆகாது. நீங்கள் மெயில் பண்ணியிருந்தீங்களா உங்களோட ஒர்க்கிங் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் 0 ஆகாது. அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மெயில் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து 0 ஆகாமல் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக விட்ரவல் வரும். அதனால் பயந்துக்கிட்டு நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறவங்கள்ட்ட கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் வந்து நோட்டீஸ் போட சரியான முறையில் ஃபாலோ பண்ணி சங்கர் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறத சரியான முறையில் கேட்டுக்கிட்டு வந்தீங்களாவே உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். மற்றவங்கள வந்து கேட்குறது மூலமாக உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும்ன்ட்டு நினைக்காதீங்க. நீங்கள் கரெக்டாக சார் சொல்கிறத ஃபாலோ பண்ணியிருந்தீங்களா கண்டிப்பாக உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், இவ என்னடா 40 சப்ஸ்கிரைப்கே இவ்வளோ சீன் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த 40ங்கிறது வந்து 4000 கூட ஆகலாம். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணவங்கள நம்ம எப்பயுமே மதிக்கணும். மதித்து அவங்களுக்கு தேங்க் பண்ண கற்றுக்கணும். அதுதான் என்னோடய பாலிசி. இந்த 40 பேர் வந்து 40,000 பேராக மாறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால இந்த 40 பேர்த்துக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதுவும் இல்லாத நான் வீடியோ போடுறது நீங்கள் வந்து நம்பி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய கண்டென்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் இப்போ தான் கொஞ்சம் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அதனால் இப்போது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இனியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸில் நிறையா அப்டேட்ஸ் வரும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் ஐக்கானை ஆலில் போடுங்க. தேங்க்யூ ஃபேமிலிஸ்.